ஒரு வீடு புதியதாக கட்டப்பட்டு, அந்த வீட்டிற்கு ஒயிட் வாஷ் பண்ணி, கலர் பெயிண்ட்லாம் அடித்து அதை அழகுபடுத்தினா தான் அந்த வீடு பளிச்சுன்னு இருக்கும். அது அழகா இருக்கும். அப்போது நல்ல கலர் எந்த கலரை செலெக்ஷன் பண்ணுறாங்களோ அதை வாங்கிட்டு வந்து, அதை உள்ளே வெளியே என்ன பண்ணுறாங்க, பில்டிங் முழுவதும், கட்டிடம் முழுவதும் அதை பூசுவாங்க. அதை ப்ரஷ்ஷை கொண்டு அதில் அடிப்பாங்க. அப்போது என்ன பண்ணும், தன் பொலிவை அது பிரதிபலிக்கும். அது அழகாக இருக்கும். பார்க்குற எல்லாருடைய கண்களுக்கும் அது மிக அழகாக இருக்கும். இந்த கட்டின வீட்டிற்கு ஒரு அழகை அது கொடுக்கும். அந்த அழகை கொடுப்பது கடையில் வாங்கிட்டு வந்த பெயிண்ட்டு கிடையாது. அந்த பெயிண்ட்டை பூசுவதற்கு பயனுள்ளதாக இருந்தது ஒரு அவயம், சிறிய ஒரு பொருள். அது எதுனா ப்ரஷ். அந்த ப்ரஷ்ஷு தான் அந்த முழு வீட்டுக்கும் அது பயனுள்ளதாக இருக்கிறது. எல்லா வேலையும் முடிந்த பிறகு அது ஒரு ஓரத்தில் பக்கெட்டில் அது என்ன பண்ணும், கேட்பாரற்று கிடக்கும். அதான் ஏசப்பா சொல்கிறாங்க, ஒருவன் முதன்மையானவனாக இருக்க விரும்பினால் அவன் கடையானவனாக இருக்கணும், அவன் ஊழியக்காரனாக இருக்கணும், அவன் பணிவிடைக்காரனாக இருக்க வேண்டும். ஒருவன் பணிவிடைக்காரனாக இருந்தால் அவன் முதன்மையானவனாக இருப்பான். அதனால் ஒருவருக்கொருவர் வாக்குவாதம் செய்து கொள்ளாதிருங்கள். நீங்கள் முதல்வனாக இருக்க விரும்பினால் பணிவிடைக்காரராக இருங்கள் என்று சொல்லுகிறார். அந்த ப்ரஷ்ஷு பணிவிடைக்காரரை போல் இருந்து அந்த முழு பில்டிங்கும் தன்னுடைய பெயிண்ட்னால் என்ன பண்ணுது, அது பயனுள்ளதாக இருந்தது. அந்த கருவி எல்லா வேலையும் முடிந்த பிறகு அது ஓரமாக ஒரு இடத்துல கிடக்கிறது. ஆனாலும் அந்த சிறிய அவயத்தை கொண்டு தான் அந்த முழு பில்டிங்கும் அலங்கரிக்கப்பட்டது, அழகுபடுத்தப்பட்டது என்பதை நம்ம மறந்துவிடக் கூடாது. ஆமேன். அல்லேலூயா.